டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்றது ஒவ்வொரு வீட்லையும் ஏதோ ஒரு நபருக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு குடும்பமே சர்க்கரை நோயாக இருக்குது. அப்ப இந்த சர்க்கரை நோயிலிருந்து எப்ப மீண்டு வர்றதுன்னு அவர்களுக்குள்ள மெடிசனை எடுத்து மீண்டு வருவதற்கான வழியே இல்லாமல் அவர்கள் நீண்டு போயிருக்கிட்டு இருக்கிறாங்க. அது சரி, அவங்களையாவது குணப்படுத்த முடியல, அடுத்த வாரிசையாவது காப்பாற்றலாமான்னு ஒரு முயற்சியில ஈடுபடலாம் பார்த்தா அதுவும் முடியல. அடுத்த வாரிசுகளும் இன்னைக்கு இது வாரிசு நோய், அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா வருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயும் பதிவு செய்யப்படுது. அவர்கள் வாழும் பொழுதே நான் சர்க்கரை நோயாளியாக வந்துருவேன் அப்படின்ற பயத்திலேயே வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நோய்க்கு ஒரு அடிப்படையான காரணத்தை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் இந்த நோயிலிருந்து நீங்க வெளியே வரலாம். ஆனா நம்ம காரணம் தெரிஞ்சுக்கவே விரும்பலையே. எப்பவுமே உடம்புல என்ன அறிகுறி இருக்குதோ அந்த அறிகுறிக்கு உடனே போய் நம்ம ஒரு மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்கணும். எனக்கு பிளட் ரிப்போர்ட்ல காமிக்க கூடாது. அது அவ்வளவுதான், நம்மளுடைய நோக்கம் பூரா அதுதானே, கரெக்டுங்களா? ஆமா. அப்ப அறிகுறிகளுக்கு மட்டுமே நாம அழிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த நோய் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. அது உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நங்கூரம் போட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லணும்னா பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஆஸ்துமா ஒருத்தருக்கு வந்திருக்குது, ஒரு 25 வயசுல 30 வயசுல வந்திருக்கு அப்படி வச்சுக்கோமே. அவர் பாருங்க லைஃப் டைம் ஒன்லி ஆஸ்துமா நோயாளியாக மட்டும்தான் இருப்பாரு, லைஃப் டைம். ஆனா ஒருத்தருக்கு டயபெட்டிக் வந்துருச்சு ஒரு 25 வயசுல, 25 வயசு 30 வயசுல ஒரு டயபெட்டிக் வந்துருச்சுன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசுல வரிசையா அவருக்கு கண் பார்வை போயிருது, கேட்ராக்ட் பிரச்சனை வந்துருது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துருது, ஸ்ட்ரோக் வந்துருது, கரெக்டுங்களா? லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருது, அப்புறம் கடைசியில கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு போயிருச்சு. இப்ப இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்றத நீங்க ஆரம்ப கட்டத்துல நோய் வரப்படும் பொழுது நம்ம உணரல. இது இப்ப நிறைய டயபெட்டிக் நோயாளிகள் இவ்வளவு இதுக்குள்ள போய் மாற்றாங்களே, அப்ப நம்ம ஆரம்ப கட்டத்தில் இந்த டயபெட்டிக் நோயில இவ்வளவு இதுக்குள்ள மாட்டாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? மூல காரணத்தை முதலில் நாம கண்டறியணும்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரும். இது ஏங்க வருது, இதனுடைய மூல காரணம் என்னங்க, இது எப்படிங்க அப்படின்னா இதை அழிக்க முடியுமாங்க, நான் எப்பவுமே லைஃப் டைம் கட்டுக்குள் வச்சுக்க முடியுமாங்க? நிச்சயமா முடியும். இந்த நோய் உண்மையிலேயே குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயா அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்றது தான் இன்றைக்கு எல்லா மக்களும் நல்லா புரிந்து கொண்ட ஒரு விஷயம். குணப்படுத்த முடியும்னா எப்பவுமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா குணப்படுத்தப்பட்டதாக அர்த்தம். சில சர்க்கரை நோயாளிகள் நிரந்தரமாக ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கூட அவங்க சில பேர் முற்றிலும் வெளியே வந்துக்கிறாங்க. அப்ப முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் அதுக்குள்ள இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு கூடிய சில பேரு கூட லைஃப்ல கூட அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து, அப்ப போய் செக் பண்ணும்போது தான் சுகர், அதுக்கப்புறம் ஒரு மெடிசன் எடுத்துட்டே வராது, கரெக்டுங்களா? ஆமா. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருக்கு வேற ஏதோ ஒரு நோய் வருது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அதுக்கப்புறம் வந்துருச்சு, அவருடைய சுகர் சரியாயிடுச்சு. செக் பண்ணி பார்த்தா சுகர் நார்மலா இருக்கு, அவர் பிரச்சனை அடுத்தது ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் தான், அவர் அதுக்கு ஃபுல்லா தான் இது பண்ணிக்கிறது. ஒரு சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருது, ஆனா சுகர் நார்மல் ஆயிருது. ரொம்ப ரேரா சில பேருக்கு நடந்திருக்குது. எங்களோட சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய ஒரு நபருக்கு கூட சேம் இதே கண்டிஷன். அதுலதான் உங்களுக்கு சொல்றேன். கிட்னி ஃபெயிலியர், கிரியாட்டின் அவருக்கு 3.6, ஆனா டயபெட்டிக் எப்ப செக் பண்ணாலும் HbA1c 4.86 4.5 நார்மல் ஆயிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. டயபெட்டிக் மாத்திரைகள் ஒரு மாத்திரை கூட எடுத்துக்கல, இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்த நபர். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சர்க்கரை நோய் அப்ப எப்படி அது வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 18 வருஷம் சுகர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 18 வருஷம் சுகரு, அவர் இன்சுலின் போடுற லெவலுக்கு வந்துட்டாரு. பேன்கிரியாஸ்ல இன்சுலின் சுரக்கலன்னு சொல்லி கொண்டு இருந்த நபர் இப்ப எப்படி அப்பனா இன்சுலின் சுரக்குது பேன்கிரியாஸ்? புரிஞ்சுக்கணும். அதனால நிச்சயமாக நீங்க நார்மலா இருக்கும் பொழுதே கூட உங்களுடைய இன்சுலின் லெவல பேன்கிரியாஸ் நல்லா சுரக்கிற மாதிரி நார்மல் நிலைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப என்னங்க பண்ணணும்? இதனுடைய மூல காரணம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? மூல காரணம் என்ன? மூல காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய மூல காரணங்கள் இருக்குது. அதுல ஒன்றை பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் அதிகப்படியான வெப்பமா இருக்கும். டயபெட்டிக் இருக்கிறவங்களை எல்லாருக்கும் செக் பண்ணி பாருங்க, உடல் அதிகப்படியான வெப்பமா இருக்கும். ஆனா இந்த உடல் வெப்பம் அப்படின்ற அந்த எக்ஸ்டர்னல் ஹீட்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னர் ஹீட் உங்களுடைய உள்ளுறுப்புகளில் குறிப்பாக கல்லீரல் அதிகப்படியான வெப்பத்தில் இருப்பார். உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கும். கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடாச்சுன்னா
இது ரெண்டுக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய பேன்கிரியாஸ் அதிகமான வெப்பமாயிரும். இது ஒரு மெயினான ரீசன். இன்னும் நிறைய ரீசன் இருக்குதுங்க, பட் இதுவும் ஒரு ரீசன். இதுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 85% நோயாளிகளுக்கு இந்த மூல காரணம் தான் இருக்குது. அதனாலதான் இந்த மூல காரணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப கல்லீரலும் மண்ணீரலும் சூடாயிருமா? கல்லீரலும் மண்ணீரலும் சூடாயிருச்சுன்னா பேன்கிரியாஸ் ஹீட் ஆகி சுகர் வந்துருமா? இது கல்லீரலும் மண்ணீரலும் சூடா இருக்குன்றத நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்குள்ள அந்த கேள்விகள் வரலாம், வந்திருக்கணும். வந்தாதான் உங்க நோயை நீங்க குணப்படுத்துவதை பத்தி தேட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நோய்க்குள்ளேயே உள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். கொடுக்குற மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஏன்னா எப்பொழுதுமே நீங்க உங்களுக்கான விடை உங்களுக்குள்ளதான் இருக்கு, நீங்க தான் தேடணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இது ரெண்டும் ஹீட்டா இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல தெரியுமா? நிச்சயமா தெரியும். அதான் உடலின் மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒருத்தருக்கு படிப்பறிவே இல்லாதவர் கூட ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க நைட்டு படுக்கும் பொழுது ஒரு போர்வை எடுத்து ஃபுல்லா போத்தி படுத்து பாருங்களேன். ஃபுல்லா தலையெல்லாம் ஃபுல்லா போத்தி படுத்து பாருங்க. கொஞ்ச நேரத்துல டபக்குன்னு முகத்துல இருந்து எடுத்துருவோம். அதாவது உடல் முழுவதும் போர்த்தி உங்களால் இரவு தூங்க முடியாது. தலைப்பகுதியும் போத்தி, தலைப்பகுதியை வெளியில் எடுத்து விட்டாதான் அப்பாடா அப்படின்னு ஃப்ரீயா இருக்கும். உங்களுடைய முகத்தை போத்தி படுத்து தூங்க முடியாது. செக் பண்ணி பாருங்க. இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. கழுத்து வரைக்கும் தான் வச்சிருப்போம். அதாவது நல்ல ஏசி கூலிங்கா இருக்கு, இல்ல கிளைமேட்டே நல்ல கூலிங்கா இருக்கு, ஃபுல்லா போத்தி படுத்து பாருங்க, முடியவே முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனல் வெப்பம் உங்களுடைய காத்த சுவாசிக்கும் போது அந்த வெப்பம் தெரிஞ்சிடும். அப்பாடா அப்படின்னு வெளியில எடுத்துரும் பாருங்க. இது ஒரு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். அதுபோல இந்த கல்லீரல் நேரடியாக அதிகப்படியான வெப்பமா இருக்கிறத கல்லீரலின் நேரடி வெளிப்புறமா காமிக்கக்கூடிய ஒரு தூதுவர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் கண்ணு. கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் அதனால நேரடி கனெக்ஷன் இருக்கு. கல்லீரலில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டால் உங்களுடைய கண்ணில் அதனுடைய குறைபாடுகளை காமிக்கும். அதனாலதான் கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் கல்லீரலே. கண்ணில் வரக்கூடிய கேட்ராக்ட், ரெட்டினா ப்ராப்ளம், அதுல இருந்து வரக்கூடிய நர்வஸ் ப்ராப்ளம், கண்ணில் தண்ணி வடியுது, ரெட்டிஸா இருக்குது, எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் கல்லீரல். அப்ப கல்லீரல்ல பாருங்க மஞ்சள் காமலை வருது, கண்ணுல தான் மஞ்சள் கலர்ல காமிக்குது பாத்தீங்களா? அதான் கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குன்றோம். அப்ப கல்லீரல் இங்க அதிகப்படியான சூடாக இருந்தால் உங்களுடைய கண்ணு தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரிச்சல் கொடுக்கும். கண் எரிச்சல் கொடுக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. யாருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கண் எரிச்சல்ன்றது உங்களுக்கு சிம்டம்ஸ் முன்னாடியே வந்துடும். கவனிச்சு பாருங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உதடு பயங்கரமா ட்ரை ஆகிட்டே இருந்திருக்கும். எப்ப நீங்க டயபெட்டிக்னு ஆரம்பிச்சீங்களோ அப்ப உதடு ஃபுல்லா அப்படியே ட்ரை ஆகும். அப்ப உதடு ட்ரை ஆனா உங்களுடைய உதட்டில் பிரச்சனை அல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மாய்ச்சர் கிரீம் வாங்கி உதட்டில் அப்ளை பண்ணிக்குவோம். உதடு வெடிச்சிருச்சு, உதடு வெடிப்பு, உதடு கீறல், உதட்டில் புண்ணு, உதடு ட்ரை ஆகிறது, இது எல்லாமே உதட்டோட பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க உதட்டுக்கு ஏதாவது தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாமா, அதுக்கு மாய்ச்சர் கிரீம் போட்டுக்கலாமா, வாய் புண்ணுக்கு மருந்து போட்டுக்கலாமான்னு கிடையாது. இது உங்களுடைய மண்ணீரல் சூடு. உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான சூடாக இருந்தால் உங்களுடைய உதட்டில் இது மாதிரியான பிரச்சனைகளை காமிக்கும். உங்களுடைய மண்ணீரலை சூடு பண்ணிட்டீங்கன்னா உதட்டில் சரியாயிடும். உங்களுடைய கல்லீரலை குளிர்ச்சி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய மண்ணீரலை குளிர்ச்சி பண்ணிட்டீங்கன்னா உதட்டில் சரியாயிடும். அதுபோல கல்லீரலை குளிர்ச்சி பண்ணிட்டீங்கன்னா கண்ணுல சரியாயிடும், கண் பிரச்சனைகள் சரியாயிடும். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் குளிர்ச்சி பண்ணிட்டா நடுவில் இருக்கக்கூடிய பேன்கிரியாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, சூப்பர், புதுகுளிப்பர், அப்பா சாமி சூப்பர் அப்படின்னு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் அடுப்பு, நடுவுல ஒரு பேன்கிரியாஸ். ஓகேனா, ஒரு ஈஸியா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரெண்டு பக்கமும் அடுப்பு இருக்கு, நடுவுல ஒரு அல்வா பீஸ் இருக்கு. அப்படி வச்சுக்கோங்க, ஒரு அல்வா வச்சிருக்கீங்க. இந்த வெப்பம் இருக்கு பாருங்க, இந்த அல்வாவை தாக்க 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 என்ன ஆகும்? ஒரு மணி நேரம், அரை நாள், ஒரு நாள் அல்வா மைசூர் பாக் ஆயிரும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரிதான் இங்க ரெண்டு பக்கமும் அடுப்பு, நடுவுல இருக்கக்கூடிய பேன்கிரியாஸ் ட்ரை ஆகி ட்ரை ஆகி ட்ரை ஆகி அதிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இது ஒரு மெயினான ரீசன். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அங்க இன்சுலின் மட்டும் இல்ல, அதுக்குள் சுரக்கக்கூடிய பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அதுவும் ட்ரை ஆகும். அதனாலதான் ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நோய் வருவதற்கு முன்னாடி செரிமான மண்டலம், இந்த செரிமானம் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அதிகப்படியான வெப்பம் வேணும்னால பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அங்க ட்ரை ஆகுது. புரிஞ்சுங்க. ரெண்டு பேரையும் கூல் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த இரண்டு நபர்களை யாரு, கல்லீரலையும் மண்ணீரலையும் குளிர்ச்சிப்படுத்தினால் உங்களுடைய சர்க்கரையின் அளவு எந்த அளவுக்கு குறையுதுன்றத நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். என்னங்க பண்ணணும், இது ரெண்டையும் எப்படிங்க குளிர்ச்சிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா?
நிச்சயமாக அதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய கல்லீரலும் மண்ணீரலும் எந்த அளவுக்கு குளிர்ச்சி பண்ணுது அப்படின்றத பாருங்க, கண்கூடாக பார்க்க முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டப் எடுத்துக்கோங்க. ஒரு டப்புல நீங்க குளிக்கக்கூடிய அந்த தண்ணி, அதாவது போர் வாட்டர் டைரக்டா அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆமா. தண்ணி முதல்ல சுத்தமா இருக்கணும். உங்களுடைய டேங்க் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம்னு பாத்துக்கோங்க. கசடுகள்லாம் வருதான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா கார்பரேஷன் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது, குளோரின் கலந்த வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. அது அவ்வளவுதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஆமா, நல்லது நல்ல தண்ணி அல்லது உங்களுடைய போர் வாட்டர். ஆமா, கார்பரேஷன் வாட்டர் வேணாம். ஒருவேளை எங்க இதுல கார்பரேஷன் வாட்டர் மட்டும் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து ஆர்ஓ வாட்டர், ஓகேங்களா, மினரல் வாட்டர் அது மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல அதுவும் கிடைக்கலன்னா இதையே இந்த தண்ணியவே நல்லா சூடு பண்ணுங்க. நல்லா சூடு பண்ணிட்டு அப்படியே ஆற வச்சு, எதுவும் கசடு இருக்குன்னா ஃபில்டர் பண்ணா கூட பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில என்னங்க பண்ண போறோம், என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு டப்புல தண்ணி வச்சு நீங்க அதுக்குள்ள உள்ள ஃபுல்லா முங்கி, அதாவது முகத்தை உள்ள முங்கி உங்களுடைய கண்களை கழுவ வேண்டும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கண்களை கழுவினால் சர்க்கரை குறையுமா? நிச்சயமா குறையும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. முன்னாடி உங்களுடைய சுகர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த கண்களை கழுவுறதை இன்றையிலிருந்து தொடங்குங்க. 10 நாள் கழிச்சு செக் பண்ணி பாருங்க. 20 நாள் கழிச்சு செக் பண்ணி பாருங்க. 30 நாள், 40 நாள், 48 நாள், ஒரு மண்டலம் சரியா நீங்க டெய்லி காலை மாலை 2 வேளைக்கு உங்களுடைய கண்களை நான் சொல்ற மெத்தட்ல கழுவிட்டே வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுகர் குறைஞ்சிருக்குன்றத நீங்க ரீடிங் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நோட் பண்ணியே பார்த்து, அப்பனா நான் உடனே மெடிசன் நிப்பாட்டிடலாமா? நிப்பாட்டி இதை மட்டும் பண்ணலாமா? மருத்துவரின் ஆலோசனை பேர்ல மருந்து மாத்திரைகளை நிறுத்துங்க அல்லது குறைங்க. எடுத்தோன்னே வேணாம். அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே சுகர் 300 இருக்கே. இப்ப ட்ரை பண்ணுங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, சுகர் 300ல இருக்காது, ஜல்லுன்னு இறங்கி 200, 140, 100ன்னு வந்துடும். அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 40 பாயிண்ட் போடுறேன் சார், ஆனா செக் பண்ணா சுகர் 350. அப்புறம் அப்ப இன்னும் என்ன பண்றது? அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் பண்ணுங்க. நல்லா குறையும். குறைய இன்சுலின் அளவை குறைச்சிட்டு வாங்க, குறைய மாத்திரை அளவை குறைச்சிட்டு வாங்க. படிப்படியா அதிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக அருமையாக சப்போர்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னா, டப்புல தண்ணி வச்சு சால்ட் வாட்டர், உப்பு வாட்டர், சரிங்களா, அதாவது போர் வாட்டர், அவ்வளவுதான், உப்பு தண்ணி. ஆமா, அதுக்குள்ள உள்ள ஃபுல்லா முங்குங்க. காதுக்குள்ள தண்ணி போயிடாம உள்ள ஃபுல்லா முங்குங்க. அவ்வளவுதான். மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணிக்கங்க. மூச்சை பிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மூச்சு ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ள கண்ணை திறந்து விடுங்க. நாக்க லைட்டா அலசுங்க. நாக்க வேற அலசணுமா? நாக்கையும் அலசுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் அந்த உதடு பகுதி நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நாக்கை அலசுவதன் மூலமாக உங்களுடைய இருதயம் சாந்தமாகும். நீங்க உங்களுக்கு கோபம், டென்ஷன், எரிச்சல் எல்லாமே இருக்கும். யாரு? டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இது நீங்க இந்த ஐவாஸ் மட்டும் பண்ணுங்க, நிதானமா இருப்பீங்க, ஹாப்பி மேனா இருப்பீங்க, கூலா மாறுவீங்க. அந்த விஷயம் நடக்கும். அப்ப உள்ள முங்கி கண்களை திறந்து விடுங்கள். உங்களுடைய நாக்கை அலசுங்க. மூச்சை ஹோல்ட் பண்ணிக்கங்க. எவ்வளவு தூரம் அடைக்க முடியுமோ இருந்துட்டு எந்திரிச்சிருங்க. திரும்பவும் நார்மல் பிரீத். எகைன் திரும்ப உள்ள முங்குங்க. கண்களை திறந்து விடுங்க. நாக்கை அலசுங்க. திரும்ப எந்திரிங்க. இதே மாதிரி எந்திரிச்சு திரும்ப முங்கி, எந்திரிச்சு திரும்ப முங்கி. இதே போல ஒரு நேரத்துல 6 முறை குறைஞ்சபட்சம் முங்கி எந்திரிங்க. அதிகபட்சம் 10 முறை கூட பண்ணிக்கலாம். ஒரு வேலையில. இப்ப காலையில பண்றீங்கன்னா காலையில நீங்க ஒரு 6 முறை முங்கி எந்திரிக்கலாம். குறைஞ்சபட்சம் 10 முறை கூட பண்ணிக்கலாம் ஒரு வேலை. இதே போல மாலை ஒரு வேலை, காலை மாலை 2 வேலைக்கும் இதை மட்டும் நீங்க பண்ணுங்களேன். ஐவாஸ் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். நீங்க பாருங்க, நல்ல வெளியில போய் டிராவல் போயிட்டு அப்படியே களைச்சு போய் வருவீங்க. பயங்கரமா டயர்டா களைச்சு போய் வருவீங்க. வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே எப்படி ஃப்ரெஷ் ஆயிடுறீங்க பாத்தீங்களா? ஃபேஸ்ல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்ட உடனே எப்படி ஃப்ரெஷ் ஆயிடுறீங்க. அப்ப தெரியுதுங்களா உங்களுடைய அந்த டயர்ட்னஸ் எப்படி போச்சு? வெறும் தண்ணி ஃபேஸ்ல பட்ட உடனே. அப்ப நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ஃபேஸுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஃபேஸை மட்டும் நம்ம வாஷ் பண்ணோம்னா, ஐயை மட்டும் நம்ம வாஷ் பண்ணோம்னா, ஓகே, அது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகள் அனைத்தையும் கூல் பண்ணும். கூல் பண்ணதை நீங்க அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும் பொழுதே ஃபீல் பண்ண முடியும். அன்னைக்கு ஃபுல் டே நீங்க ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஃப்ரெஷ்ஷா, எனர்ஜியா, பிரிஸ்கா, உடம்பு கூலானதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். தினம்தோறும் காலை மாலை 2 வேளை கண்களை மட்டும் கழுவுங்கள். உங்களுடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரையிலிருந்து மீண்டு வாங்க. இந்த அற்புதமான கண் கழுவும் முறை, இதை வந்து தினம்தோறும் பயன்படுத்துங்கள். உங்களுடைய கண்களை மட்டும் கழுவுங்கள். உங்களுடைய சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு வாருங்கள். அனைவரும் கடைபிடித்து சர்க்கரையிலிருந்து மீண்டு வர வாழ்த்துக்கள்.